ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் ரீசெண்டாக நம்மளோட சித்தி ராதா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. ட்ரைடு சம் கிளாசிக்கல் மூவ்ஸ் இன் மகாநதி ஷூட் அப்படின்னு சொல்லி. மகாநதி ஷூட்டில் வந்து டான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சாதாரணமாக எப்படி சொல்கிறது, ஆஃப் ஸ்க்ரீனில் டான்ஸ் ஆடின மாதிரி தெரியல. மகாநதி ஷூட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது மேபி ஆன் ஸ்க்ரீன்லேயே டான்ஸ் ஆடியிருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் கோவிலில் இருக்காங்க. இதை பார்த்துட்டு தான் ஒரு சிலர் வந்து தாத்தா பாட்டிக்கு வந்து 60ஆம் கல்யாணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க. எனக்கு அதை பற்றி தெரியலை. எனக்கு என்ன தோணுதுன்னா, அன்னைக்கு அதாவது வளகாப்பு அன்னைக்கு மார்னிங் வந்து விஜய் காவேரி 2 பேரையும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறாதா அப்படின்னு சொல்லி பாட்டி ஏதாவது சொன்னதுக்கப்புறமா ராதா சித்தி வந்து விஜய் காவேரி 2 பேரையும் பக்கத்தில், அதாவது வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே வந்து நம்ம சித்தி வந்து ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லி விஜய் வந்து டான்ஸ் விஜய் சொன்னதுக்கப்புறம் நம்ம சித்தி வந்து சும்மா ஒரு ஸ்டெப்பு அங்கே காவேரி கிட்ட வந்து போட்டு காட்டுற மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்ட்டு எனக்கு இது கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. ஆனால் 60ஆம் கல்யாணம் நடக்கிற மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் எனக்கு இல்லை. ஆனால் தாத்தா வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் காஸ்டியூமில் இருக்கார். ரிசப்ஷனுக்கே வந்து அவர் அப்படி போடலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரிசப்ஷன் வந்து நார்மலான ஒரு எப்படி சொல்கிறது, ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. ஆனால் வளகாப்பு அப்படின்னும் போது ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால அவர் அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் வேஷ்டி சட்டை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காருன்றது என்னோட தாட். தெரியலை, நீங்கள் சொல்கிற மாதிரி 60ஆம் கல்யாணம் கூட வரலாம், பார்க்கலாம், வெயிட் பண்ணி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு. இது என்னோட கெஸ்ஸிங் மட்டும்தான். வெயிட் பண்ணி